ஏங்க எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. எப்படி இருக்கு சேலையை பாருங்க. ரொம்ப விலையெல்லாம் இல்லை, வெறும் 250 ரூபா தான். யார் என் சேலையை நல்லா இருக்குனாலும் அவங்ககிட்ட உடனே விலையை சொல்லிடுவோம் நாங்கள். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், உன்ட்ட விலையா கேட்டாங்க, சேலை நல்லா இருக்குன்னா சரின்னு விடு, அம்புட்டுன்னு இருக்கேன்டுவார். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்டா, குறைச்ச விலையில கூட நல்லா புடவையா நல்லா அழகாரதான் எடுத்து கட்டணும்ன்ற ஒரு மன திருப்திக்குத்தேன் அப்படி சொல்லுவோம் நாங்கள். எங்கள் வீட்டுக்காரர் பேச்சிருக்கி உன்ட்ட விலையை கட்டாளான்னு சொல்லுவார். அதே மாதிரி விலையும் சொல்லிப்பிடுவேன் இங்கே கேட்காமங்க. 250 ரூபா தான். இன்னைக்கு மாட்டு பொங்கல் வாழ்த்து எல்லாத்துக்கும். எல்லாரும் நல்லபடியாக பொங்கலை கொண்டாடுங்க. கிராமத்துகளில் நல்லபடியாக ஏறு விட்டு உழுது நல்லபடியாக ரொம்ப நல்ல விமர்சனமாக கொண்டாடுவாங்க. எல்லா வருஷமும் போவோம். ஆனால் இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் புதுசாக வீடு கட்டியிருக்க வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டாரு. சரின்ட்டு அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும்ல, அதனால பார்த்துங்க வீட்டில் இருக்கு. ஏன் ரெண்டு கத்துறா அப்படியே இருக்கவங்க. நல்லா இருக்க சேலை நல்லா இருக்குண்டா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நல்லா இருக்குண்டு எனக்கு நானாக பாராட்டாலும் நானாக கேட்டு வைக்கிறேன். பார்த்துங்க சந்தோஷம் தான், ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம்லாம் காசு பணம் கொடுத்தா கூட கிடைக்காது. ஆமாம், பாராட்டு வாங்குறது. லைக் பண்ணுங்க.